ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போது மெஜந்தா அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் டீட்டெயில்ஸ் தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சாந்தனு தான் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழித்து அவருக்கு வந்திருக்க ஒரு படம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ். அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு லொக்கேஷனில் இருக்காங்க. ஆனால் 2 பேரும் வந்து திடீர்னு ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. 2 பேர்த்துக்கும் ஒரு கனெக்ஷன் ஆகுது. 2 பேரும் ஒரே இதில் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் கல்யாணம் ஆகுது. ஸோ அவங்க லைஃப் அப்படியே போய்கிட்டுருக்கு. திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் 2 பேர்த்துக்கு நடுவில் ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கிற பிரச்சனைகளில் அவங்க நிறையா பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. என்ன அப்படின்னா, குழந்தை பிறக்கிறது, அதுக்கப்புறம் அது பற்றின ஒரு டீட்டெயில்ஸு, அவங்களுக்கு கஷ்டங்கள் வருது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோஸ் போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஈகோ போய்கிட்டு இருக்குன்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாந்தனும் வந்து தான் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கிட்ட அவங்ககிட்ட மூவ் பண்ணி அவங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் அதுக்கு ரொம்ப அடம் பிடிச்சி இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி 2 பேத்துக்கும் இடையில் நடக்கிற சில பல ஈகோஸ் காரணமாகவே இந்த ஒரு கதை வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரியே இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா தான் தெரியும் அவங்க எதுக்காக என்னத்துக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தனு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். பட் அது ரொம்ப லேட் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ சாந்தனும் வந்து எப்படியாவது இந்த இதில் நம்ம வந்து ஹீரோயினோட சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா, அவங்களுக்கு நடுவில் நடந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்றத இந்த படத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ படத்தோட பேசிக் கருத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டோரியாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து சொல்லியிருக்க கதை வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு நார்மலாக இப்போ கரண்ட்டில் நடக்கிற ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து டேரக்டர் சொல்ல நினச்சிருக்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எமோஷனலுக்கு எப்படிலாம் மூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இந்த கதையில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அவங்கள வந்து இவங்களை எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதை. ஸோ படம் வந்த பிறகு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் அப்டேட் பண்ணுவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.